பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். பாரதி ராஜா உடலுக்கு அரசு மரியாதை. திரைப்பட இயக்குனர் பாரதி ராஜா காலமானார். அவருக்கு வயது 84. உடல்நலக்குறைவு மற்றும் வயது மூப்பு காரணமாக சிகிச்சையில் இருந்தார். இன்று அதிகாலை சிகிச்சை பலனின்றி அவரது உயிர் பிரிந்தது. சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் உடல் வைக்கப்பட்டுள்ளது. அரசியல் தலைவர்கள் முதல் முன்னணி திரை பிரபலங்கள் வரை அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். முதல்வர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். திரைத்துறையில் பாரதி ராஜா பங்களிப்பை போற்றி அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதல்வர் அறிவித்துள்ளார். டெல்லி கிளம்பினார் முதல்வர் விஜய். 3 நாள் பயணமாக முதல்வர் விஜய் தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். பிரதமர் மோடி தலைமையில் நாளை நடக்கும் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் விஜய் பங்கேற்கிறார். அப்போது மாநிலத்தின் வளர்ச்சி திட்டங்கள் தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தவுள்ளார். விஜய் 27ஆம் தேதி டெல்லி சென்றபோது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க முடியாமல் திரும்பினார். இம்முறை ஜனாதிபதி முர்மு, அமித்ஷா ஆகியோரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டுள்ளது. முதல்வராக பதவியேற்ற விஜய் தம்பி அவர்கள், எனது ஆட்சியிலே பவர் சென்டரே கிடையாது, நான் மட்டுமே பவர் சென்டர் என விண்ணதிர நரம்பு புடைக்க அந்த பதவியேற்பு விழாவிலே முழங்கினார் முதலமைச்சர் விஜய் தம்பி. ஆனால் புதிய ஆட்சி பதவியேற்ற இந்த 1 மாத காலத்துக்குள்ளாகவே முதல்வர் விஜய் தம்பியை சுற்றி 4 பேர் பவர் சென்டர்களாக தலைமை செயலகத்தை ஆக்கிரமித்து IAS IPS உள்பட ஒட்டுமொத்த தலைமை செயலக நிர்வாகத்தை அவர்களது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருப்பதை பார்த்து இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு கவலைக்குள்ளாகியிருக்கிறது. புரட்சி தலைவர் வழியிலே புரட்சி தலைவி அம்மா அவர்களே, புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்கள், அதை போன்று முதல்வராக இருந்த எல்லோருமே கடைபிடித்த மரபு என்று வைப்பதா, விதி என்று வைப்பதா, அதை கடைபிடித்தார்கள். மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தினார்கள். ஆனால் முதல்வர் விஜய் விண்ணதிர நான் மட்டுமே பவர் சென்டர் என்று சொன்னாரே, ஜான் ஆரோக்கியசாமி அவர் யார்? விஷ்ணு ரெட்டி அவர் யார்? மொழிபோர் தியாகி அவர். ஜான் ஆரோக்கியசாமி தமிழ் மொழி காப்பதற்காக, தமிழ் இனம் காப்பதற்காக, தமிழக உரிமை காப்பதற்காக சிறை சென்றவரா? ஜெகதீஷ் பழனிசாமி என்பவர் யார்? அவர் இந்த மண்ணுக்காக, இந்த மக்களுக்காக உரிமை போராட்டம் நடத்தி வரலாறு இடம்பெற்றவரா? ராம்குமார் என்பவர் யார்? அவருக்கும் தலைமை செயலகத்திற்கும் என்ன தொடர்பு? அவர் என்ன இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய தியாகிகளா? இந்த ஜான் ஆரோக்கியசாமி, விஷ்ணு ரெட்டி, ஜெகதீஷ், ராம்குமார் இவர்கள் எல்லாம் யார்? சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்ட தியாகிகளா? உச்சபட்ச அதிகாரம் படைத்த அரசு அலுவலகமாகும் இந்த அமைப்பில் அரசு நிர்வாகத்திற்கு தொடர்பு இல்லாதவர்களை அமர வைப்பது தமிழக அரசு இதுவரை கண்டிராத விசித்திரமான விபரீத செயலாகும். நட்புக்கு இலக்கணமாக இருப்பதிலே யாருக்கும் வருத்தம் இல்லை. ஆனால் நட்பு வேறு, ஆட்சி நிர்வாகம் வேறு என்பதை எப்போது புரிந்து கொள்வார் நம் தமிழ்நாட்டின் முதல்வர் விஜய் தம்பி என்பதுதான் $1 பில்லியன் கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக இதற்கு புரிந்து நடந்து கொள்வார் நம் தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் தம்பி என்பதை நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம். காலம் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். அதே டெய்லர், அதே வாடகை, அண்ணாமலை சரமாரி தாக்கு. தமிழக அரசு கேபிள் ஒளிபரப்பிலிருந்து 3 தனியார் செய்தி சேனல்கள் நீக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவி வந்தன. தமிழ்நாடு தகவல் சரிபார்ப்பகம் இந்த செய்தி தவறானது, போலியான செய்திகளை பரப்ப வேண்டாம் என்று விளக்கம் அளித்துள்ளது. சம்பந்தப்பட்ட 3 சேனல்களை தொழில்நுட்ப பிரச்சினைகள் காரணத்தால் தற்காலிகமாக சில செட் ஆஃப் பாக்ஸ்களில் மட்டும் ஒளிபரப்பு செய்ய இயலவில்லை.
இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி சேனல்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சரி செய்வதற்கு ஒப்பந்தம் செய்யப்பட்ட நிறுவனம் மூலமாக முழு வீச்சில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செட் ஆஃப் பாக்ஸ் நிறுவனத்திற்கு வைத்திருக்கும் நிலுவைத் தொகை காரணமாக ஒளிபரப்பு தடை ஏற்பட்டுள்ளது என்பது தவறான தகவல் என கூறப்பட்டது. குறிப்பிட்ட 3 ஊடகங்களின் ஒளிபரப்பும் தடைபட்டுள்ளது என்பதை ஒப்புக்கொண்டமைக்கு முதலில் நன்றி. அது எப்படி தாவேக ஆட்சியின் அவலநிலையை வெளிப்படுத்தும் ஊடகங்களுக்கு மட்டும் செட் ஆஃப் பாக்ஸில் தொழில்நுட்ப பிரச்சினைகள் வரும்? பொய்களையும் புரட்டுகளையும் மக்கள் மத்தியில் உண்மை என நம்ப வைக்க திமுக ஆட்சியில் உருவாக்கப்பட்ட இந்த TN ஃபேக்ட் செக் வலைதள கணக்கு தாவேக ஆட்சியிலும் அதே வேலையை தொடர்கிறது. இது மாற்றமில்லை. கன்னத்தில் மறு மட்டும் ஒட்டிக்கொண்டு வந்த அதே டெய்லர், அதே வாடகை ஏமாற்று வேலை என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். அமைச்சரான காங்கிரஸ் MLAவுக்கு சிக்கல். தாவேக வேட்பாளர் பரபரப்பு மனு. கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதி சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணிக்கையின் போது காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமாருக்கும் தாவேக வேட்பாளர் ஷபீனுக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. இறுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ராஜேஷ்குமார் 66,434 ஓட்டுகளும், தாவேக வேட்பாளர் சபீன் 65,123 ஓட்டுகளும் பெற்றனர். 1,311 ஓட்டு வித்தியாசத்தில் ராஜேஷ்குமார் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இவர் தற்போது தாவேக ஆட்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். இந்நிலையில் அமைச்சர் ராஜேஷ்குமாரின் வெற்றி செல்லாது என்று அறிவிக்க கோரி தாவேக வேட்பாளர் சபீன் கிள்ளியூர் தொகுதி தேர்தல் அதிகாரி, மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு மனு அனுப்பியுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: கிள்ளியூர் தொகுதியில் ஏராளமான தபால் ஓட்டுகள் எண்ணப்படவில்லை. ஒரு ஓட்டுச்சாவடியில் காலை 6 மணிக்கு முன்னதாகவே ஓட்டுப்பதிவு தொடங்கியது. எண்ணிக்கையின் போது ஒரு ஓட்டுச்சாவடியின் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டது. 5 சுற்றுகளின் ஓட்டு எண்ணிக்கை வெளிப்படையாக நடக்கவில்லை. இது தொடர்பாக ஆட்சேபனைகள் தெரிவித்தும் அதிகாரிகள் விளக்கமளிக்காமல் இறுதி முடிவுகளை அறிவித்தனர். எனவே ராஜேஷ்குமாரின் வெற்றியை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும். இந்த விவகாரம் குறித்து ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர இருப்பதாக தாவேக வேட்பாளர் சபீன் கூறினார். தேர்தலுக்கு முன்பு எதிரெதிர் அணியாக செயல்பட்ட தாவேகவும் காங்கிரசும் தேர்தலுக்கு பிறகு ஒரே கூட்டணியில் உள்ளனர். காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் ராஜேஷ்குமாருக்கு எதிராக தாவேக நிர்வாகியை புகார் மனு அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாறுமாறாக சரிந்த தங்கம், சவரனுக்கு 3,200 ரூபாய் குறைந்தது. சர்வதேச நிலவரங்களால் தங்கம், வெள்ளி விலை ஏற்றம் இறக்கம் கண்டு வருகிறது. சென்னையில் நேற்று முன்தினம் தங்கம் விலை கிராமுக்கு 14,070 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,12,560 ரூபாய்க்கும் விற்பனையானது. நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,040 ரூபாயும் அதிகரித்து 1,13,600 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. இந்நிலையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,200 ரூபாய் அதிரடியாக குறைந்தது. தற்பொழுது ஒரு சவரன் 1,10,400 ரூபாய்க்கும், கிராமுக்கு 400 ரூபாய் குறைந்து 13,800 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இதேபோல வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 260 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்து 2,60,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. ஆட்டத்தை மாற்ற தயாராகும் இந்தியா, 12 அணு ஆயுதங்கள் ரெடி. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம், பாகிஸ்தான், சீனா போன்ற அண்டை நாடுகளால் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் அச்சுறுத்தலால் நம் நாடு அணு ஆயுத கொள்கையில் வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை கொண்டு வந்துள்ளதாக ஸ்டாக்ஹோம் அமைதி ஆராய்ச்சி நிறுவனம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் கூறப்பட்டுள்ளதாவது: வழக்கமாக அணு ஆயுதங்கள் பிரிக்கப்பட்டு மிகுந்த பாதுகாப்புடன் தனித்தனியாக வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போதைய சூழலில் 12 அணு ஆயுதங்கள் ஏவுகணைகளுடன் பொருத்தப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்தியா இப்படி செய்வது இதுவே முதல் முறை. சென்ற ஆண்டில் இந்தியாவின் அணு ஆயுத கையிருப்பு அதிகரித்துள்ளது. நீர்மூழ்கி கப்பலில் உள்ள ஏவுகணைகளில் குறைந்த எண்ணிக்கையிலான அணு ஆயுதங்கள் பொருத்தப்பட்டு ரோந்து பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. முதலில் தாக்கக்கூடாது என்ற இந்தியாவின் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் எதிரிகளின் தாக்குதலுக்கு நொடி பொழுதில் பதிலடி கொடுக்கும் வகையில் இந்தியா ஆயத்தமாக இருக்கிறது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அரசோ அல்லது பாதுகாப்பு அமைச்சகமோ அதிகாரப்பூர்வமான விளக்கங்களை இதுவரை வெளியிடவில்லை.